أعوذ بالله من الشيطان الرجيم சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். قل أئنكم لتكفرون بالذي خلق الأرض في يومين وتجعلون له أندادا ذلك رب العالمين. நபியே, இவர்களிடம் கேளும், நீங்கள் பூமியை 2 நாட்களில் படைத்த இறைவனை நிராகரிக்கின்றீர்களா? மேலும் மற்றவர்களை அவனுக்கு இணையாக்குகின்றீர்களா? அவன்தானே அகில உலகங்களுக்கும் இறைவன். وَجَعَلَ فِيهَا رَوَاسِيَ مِن فَوْقِهَا وَبَارَكَ فِيهَا وَقَدَّرَ فِيهَا أَقْوَاتَهَا في 4 أيام سواء للسائلين. அவன் பூமியை படைத்த பிறகு அதன் மேல் மலைகளை அமைத்தான். மேலும் அதில் பாக்கியங்களை அருளினான். கேட்பவர்கள் அனைவருக்காகவும் அவரவரின் விருப்பத்திற்கும் தேவைக்கும் ஏற்ப சரியான அளவில் அதனுள் உணவுப் பொருட்களை செய்து வைத்தான். இந்த அனைத்து பணிகளும் 4 நாட்களில் நிறைவேறின. ثم استوى إلى السماء وهي دخان فقال لها وللأرض ائتيا طوعا أو كرها قالتا أتينا طائعين. பிறகு அவன் வானத்தின் பக்கம் கவனம் செலுத்தினான். அப்போது அது வெறும் புகையாயிருந்தது. அவன் வானத்திடமும் பூமியிடமும் கூறினான், உருவாகி வாருங்கள், நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும். அவை இரண்டும் நாங்கள் கீழ்ப்படிந்த வண்ணமே வந்துவிட்டோம் என கூறின. فَقَضَاهُنَّ 7 سَمَاوَاتٍ فِي يَوْمَيْنِ وَأَوْحَى فِي كُلِّ سَمَاءٍ أَمْرَهَا وَزَيَّنَّا السَّمَاءَ الدُّنْيَا بِمَصَابِيحَ وَحِفْظًا ذَلِكَ تَقْدِيرُ الْعَزِيزِ الْعَلِيمِ. எனவே அவன் 2 நாட்களுக்குள் 7 வானங்களையும் அமைத்தான். மேலும் ஒவ்வொரு வானத்திற்கும் அதற்குரிய நியதியை அறிவித்தான். உலகத்தின் அருகில் உள்ள வானத்தை விளக்குகளால் நாம் அலங்கரித்தோம். அதனை நன்கு பாதுகாத்து வைத்தோம். இவை அனைத்தும் பேரறிவாளனும் வல்லமை மிக்கவனுமான இறைவன் நிர்ணயித்த அமைப்பாகும்.